வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது காண கொழுக்கட்டை. காணம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இட்லி, தோசை, சுண்டல் அது மாதிரி செய்கிறது போக இந்த மாதிரி இனிப்பு கொழுக்கட்டையாக செஞ்சு கொடுத்தோன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. காண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். காணம் 1 கப், அரிசி மாவு, வெல்லம், 1 ஸ்பூன் சிறுபருப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, ஏலக்காய் பவுடர், 1 கப் துருவின தேங்காய், வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இருப்பு சட்டியை சூடு பண்ணியிருக்கேன். இதில் காணம், சிறுபருப்பு, எள்ளு, அரிசி மாவு எல்லாத்தையுமே சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். முதல்ல காணத்தை வறுத்துக்கலாம். மற்றது எல்லாமே சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும். காணம் மட்டும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். காணம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிறுபருப்பையும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். சிறுபருப்பு, எள்ளு எல்லாமே தனித்தனியாக வறுத்துடலாம். லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை. இது கூடவே நம்ம தட்டாம்பயிறு இருந்தால் அதையும் வறுத்து பொடிச்சு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். சிறுபருப்பு எடுத்ததுக்கப்புறமா எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு நல்லா சடசடன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். எள்ளு வறுபட்டுச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்ததாக அரிசி மாவையும் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். அரிசி மாவை ரொம்ப வறுக்க வேண்டாம், சூடு வர வரைக்கும் வறுத்தாலே போதும். இப்போ இதையும் இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். காணம் ஆறுறதுக்குள்ளே வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சது வடிகட்டி எடுத்து வச்சு காணம் நல்லா ஆறினோடனே நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்தளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம திரிச்சு வச்சுருக்கிற காணத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, சிறுபருப்பு, எள்ளு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த கட்டியாக கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்தளவுக்கு வெள்ளைப்பாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு வரும்போது நிப்பாட்டிக்கணும். வெள்ளைப்பாகுமே கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ஊற்றினா தான் இந்த காணமும் இதில் பாதி அளவுக்கு வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ இதை சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். கொழுக்கட்டை பிடிக்கும்போது ரொம்பவும் அழுத்தி பிடிக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தி பிடிச்சோன்னா கொழுக்கட்டை சாஃப்டாக வராது. பிடிச்ச கொழுக்கட்டையை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். காண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நம்ம எள்ளு, அரிசி மாவு, சிறுபருப்பு எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமாகவுமே இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கு. ஈவினிங் டைமில் சின்ன குழந்தைங்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.